ஒரு சூப்பர் டேஸ்டான முருங்கைக்கீரை பக்கோடா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பருப்பு சாம்பார் சாதம் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாதம் கூட இந்த மாதிரி காம்பினேஷனாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி இதோட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்து சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பரான முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.